ஹாய் ஆல், இன்னைக்கு சண்டே. சோ லஞ்ச்க்கு பிரியாணியா இல்ல கீ ரைஸான்னு கேட்டாங்க. நான் கீ ரைஸ் செய்யறேன், நீங்க கிரேவி செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். அவரும் சரின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனா குக்கர்ல சம்மந்தமே இல்லாம பருப்பு வச்சிட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டா, ஒரு டிஷ் மட்டும் இருந்தா சண்டே சாப்பாடு கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்குமா, அதனால கொஞ்சம் கேரட் தால் செய்யறேன்னு செஞ்சாரு. அப்பவே தெரிஞ்சது இன்னைக்கு லஞ்ச் 4 மணிக்கு தானே. என்ன பண்ண போறாரோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. வீட்ல இவரு குக் பண்ணும் போதோ இல்ல வீட்டு வேலை செய்யறத பார்த்து நிறைய பேர் இதை சொல்லி நான் கேட்டிருக்கேன். என் பேரண்ட்ஸே கூட நிறைய வாட்டி சொல்லிருக்காங்க, தம்பிய ரொம்ப வேலை விடாத, நீயே செய் அப்படின்லாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேரும் வேலைக்கு போகும்போதும் சரி, பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமும் சரி, வீட்டு வேலையாகட்டும் பாப்பாவை பாத்துக்கிறதாகட்டும், எங்க 2 பேருக்குமே அதுல ஈக்குவலா பொறுப்பு இருக்குன்னு தான் நம்புறோம். இப்பவும் எவ்வளோ லேடிஸ் வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலை எல்லாமும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பையன் அதையே செஞ்சா மட்டும் எல்லாருக்கும் கொஞ்சம் ஆடா தெரியுது. எங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல என் வேலை விவேக்கோட வேலைன்னு எதுவுமே இல்ல, எல்லாமே எங்க வேலை தான். அது எல்லாத்துலயும் எங்க 2 பேருக்குமே ஈக்குவலா பொறுப்பு இருக்கு. இததான் நாங்க என் பொண்ணுக்கும் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்புறம் 4 மணிக்கு தான் லஞ்ச்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ½ அன் அவர் முன்னாடி 3:30க்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு லஞ்ச்க்கு மட்டன் குழம்பு, கீ ரைஸ், கேரட் தால் அண்ட் பாயில்ட் எக்.